அந்த திவ்யா இந்த 3 பேர் இருக்காங்கன்னா, உள்ளேயும் ஒரு 3 டீம் இருக்கு ஆக்சுவலா. அன்பு கேங் ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த பாரு, திவாகர் ஒரு கேங் இருக்கு. அப்புறம் அந்த விக்கல் விக்ரம் கேங் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. அந்த 3ன்னு பிரிச்சுட்டா ஆக்சுவலா. இப்ப இங்கேருந்து உள்ள போறது 3 கேங் போகும். வெளியில இருந்து இருக்கிறது 3 கேங் இருக்குன்னு வச்சுட்டா, ஓரளவுக்கு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுட்டா, ம். இவங்க எப்படி அலைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி பார்க்கணுமா? இல்லாட்டா ஓரளவுக்கு அந்த மாரி இருக்குமா? இல்லாட்டா நான் சொல்றது ப்ராடா இவங்க இவங்களும் உள்ள போய் கேங் சேர்க்க தான் பார்ப்பாங்க. கேங்னா லைக் மைண்டட் சொல்றேன். இந்த மாரி அன்பு கேங் மாரி கிடையாது. ஏன்னா அன்பு கேங் ஒரு மாரி புது விதமான கேங்கா இருக்கா. இது வரைக்கும் இவ்ளோ அன்பு கேங் மாரி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ்ல வந்து இவ்ளோ அலைன்டா இருக்கிற மாரி இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டா இப்படி பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. பட் இது எப்படி போகும்? இது இந்த மாதிரி தான் உள்ள போய் இவங்க இந்த உள்ள போறவங்க வந்து பிரஜினும் சாண்ட்ராவுமே வந்து சேர்ந்து விளையாடுவாங்களா? இல்லாட்டா அந்த இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சாண்ட்ராவே பிரஜினோட சேர்ந்து ஆடாம இண்டிபெண்ட் கேம் ஆடினாங்கன்னா 4 இண்டிவிஜுவல்ஸா விளையாடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், ஸ்டாண்டிங் இருக்கு அந்த அந்த ஃப்ரெட்டர்னிட்டியில. அதனால 4 பேரும் தங்களோட ஐடென்டிட்டிய அலைன் பண்ணிக்க பார்ப்பாங்க. உள்ள இருக்கிற அந்த டீம்ஸ் வந்து இவங்க 4 பேர்ட்ட ஸ்பிளிட் ஆகுமா? ஸ்பிளிட் ஆகுமான்னா ஒரு குரூப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு யாரோட அலைன் பண்ணிப்பாங்க இப்படிதான் ப்ராடா போகுமா? எனக்கு தெரிஞ்சு வந்து I don't think Brazil and Sandra are going to have a huge clash inside now. ஏன்னா வந்து they are a very long lasting couple. கிட்டத்தட்ட 20 years நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே வந்து இருக்காங்க. They have not been caught in any controversies or even a little bit of bad name from the time they got married. Okay, and they have 2 kids also. 2 குழந்தைங்களும் இருக்காங்க. I think they are 5-6 years old already. அப்படின்ற போது these people have already வீட்லயே நிறைய பண்ணியிருப்பாங்க. நிறைய சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கும். Like there is nothing that has come into the media attentionன்ற போது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி சேஃப் பிளேஸ். அவங்க வந்து இப்போ ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் அவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள இருக்குது. ஏன்னா தே டோன்ட் நீட் எனி ஒன் எல்ஸ் குரூப் சப்போர்ட். இவங்க 2 பேரே போதும் அவங்களுக்கு. தே ஆர் தேர் ஃபார் ஈச் அதர் டு திக் அண்ட் தின். என்ன நடந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்தா இருக்க போறாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி தே ஆர் மேரிட். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கோயிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர் டு லைக் ஒரு கேமுக்காக வெளில போய் அங்கே போய் இது ஆக போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கோன் டு பி தீஸ் டூ டுகெதர். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, நம்ம அட்லீஸ்ட் ப்ரோமோ பார்த்த வரைக்கும் தே ஆர் பேஷிங் பாரு கம்ருதீன் அண்ட் அரோரா. அன்புக்கு அங்கே யாருமே எதுக்கு அடிக்கலையே? ஒய்? அங்கே ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. அன்புக்காக இவங்க அடிக்கல அப்படின்னா அடுத்த வரவங்களா அடிக்கிறாங்களான்றதான் இப்போ முதல் கொஸ்டின். இல்லை நான் வந்து இவங்களை அடிக்க மாட்டேன், தே ஆர் சேனல் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ சேனல் ப்ராடக்ட்ஸ். யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரஜின் சென்ட்ராலாம் லாங் டைம் விஜய் டிவி அவங்களாம். அப்படின்ற போது கொஸ்டின் கம்ஸ் லைக் ஓகே ஃபைன், தீஸ் பீப்புள் ஆர் சேனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்க சேனல் ப்ராடக்ட் தொடவே மாட்டாங்க அப்படின்றதுனா தட் இஸ் கோன் டு கிரியேட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன் அடிக்க மாட்டீங்க? வாட்ஸ் த ப்ராப்ளம்? கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சேனல் சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த கேங் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமித் வர்றாருல, அமித் இது வந்து நான் 2 நாள் முன்னாடி கூட போட்டிருந்தேன். அமித் வந்து he was a director of one of the short films that அரோரா அண்ட் எஃப்ஜே ஆக்டட் ஆன். அப்படின்ற போது இஸ் ஹி கோன் ஷோகேஸ் தட்? உள்ள வந்தோடனே நல்லா தெரிஞ்ச மாதிரி பண்ண போறாங்களா, இல்லை எனக்கு இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்க போறாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. The minute he acts like he doesn't know these two, நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும். If he can act like this, why not next? எல்லாமே நீ நடிப்பா, நீ ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, so it's not that we are taking what he has done outside into the house, but he knows these people. He needs to validate that he knows these people at least by face. நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டாங்கனாலே I will ignore, I will completely remove that out of his quotient. ஓகே சொல்லிட்டாரு, அவ்வளோதான், தெரியும்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் நாட் லைக் ஒரு எபிசோட் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் நாட் டூ க்ளோஸ் டு தீஸ் பீப்புள், பட் ஹி நோஸ் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணிட்டு வில் மூவ் ஆன். ஆனா இல்லை யாருனே தெரியாதுப்பா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் போனாருன்னா யூ வில் கெட் காட். அண்ட் ஆஸ் பர் வாட் வி ஹியர், ஐ திங்க் he already has been cornered by வியானான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மேபி டாஸ்க் given. ஸோ அதுவும் இருக்கு, பார்ப்போம். இவங்களுக்கு வந்து கிழிக்கிற டாஸ்க் ஐ திங்க் ஃபார் தெம், ஐ திங்க் இட்ஸ் சம்திங் டு மேக் சம் பீப்புள் ஸ்டே அவுட் சைட் த ஹவுஸ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இந்த ப்ரோமோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரோமோ வந்திருக்கு இல்லையா ஆக்சுவலா, ஆர் எனிபடி என்ட்ரிங் உள்ள முதல்ல இந்த வைல்ட் கார்டு என்டர் பண்ண உடனே தே வில் டூ சச் திங். அண்ட் உள்ள இருக்கிறவங்களும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் ஓரளவுக்கு என்னன்னா,
இவங்க சேனல் சொல்லி கொடுத்துருக்கு, இவங்க அந்த மாதிரி இல்ல, ஏதோ சேனல் நம்மள ப்ரொவோக் பண்றதுக்காக நம்மள மாறுறதுக்காக சொல்லியிருக்கு, அதனால இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா எடுத்துப்பாங்க. ஆனா ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இவங்க வந்த உடனே இத பண்றாங்க அப்படின்னா இது சேனல் சொல்லி தான் பண்றாங்க, இவங்களோட ஓன் பர்சனாலிட்டி அது இல்ல, இவங்களுக்கு சேனல் இன்புட்ஸ் கொடுத்துருக்கு, இது மாதிரி போய் ஃபர்ஸ்ட் நீ போய் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கு இருக்கிறத பிரேக் பண்ணும், அவங்கள கொஞ்சம் வேலை செய்ய வைக்கணும்னா போய் சடனா ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த சேனல் கொடுத்த அந்த டாஸ்கை தான் போய் பண்றாங்க. இவங்களோட இண்டிவிஜுவல் வியூவோ இல்லாட்டா மக்களோட இல்லாட்டா ஓரளவுக்கு சேனல் கொடுத்துதான் இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே நினைப்பாங்க உள்ள இருக்கிறவங்க. சார் அந்த அளவுக்கு யோசிக்கிறவங்க உள்ள இல்லவே இல்லை சார், ஒரு 2-3 பேரை தவிர. ஆக்சுவலி அதான் ட்ரூ. உள்ள வந்து they don't have that much knowledge of the game to understand that channel manipulators, channel ஒரு புஷ் பண்ணுவாங்க. இப்போ டேரக்டா வந்து ஒரு ஹிண்டே கொடுத்தாலும் அந்த ஹிண்ட் அவங்களுக்கு புரியறதுக்கே ஒரு வாரம் ஆகும். ஓப்பனா வந்து இதான்னு சொல்லி அவங்க காதுக்குள்ள போய் சொல்லணும். விஜய் சேதுபதி 2 வாரமா வந்து இவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு, இந்த மாதிரி சொல்லுங்க. ஏன்னா வந்து குரூப்பிசம் வந்து போன வாரமே பிரேக் ஆச்சு, ஆனா இந்த வாரம் யாருமே உள்ள இருக்க யாருமே அதை திருப்பி எடுத்து பேசலையே. கடைசியில வந்து ஃபினிஷ் பண்ணும்போது திவாகரும் பார்வம் தான் அந்த குரூப்னு சொல்லி வெளில கத்திக்கிட்டே இருந்தாங்க. மற்றபடி அதை வந்து அவர் அதை போன வாரமே சொல்லிட்டாரு. அவரு உள்ள குரூப் இருக்கு, கனி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் இமீடியட்லா டே 1ல நீ ஃபர்ஸ்ட் நாமினேஷனே அதை வச்சுதான் நீ அடிச்சிருக்கணும். யாருமே அடிக்கலையே. ஏன் அடிக்கல? பிகாஸ் தீஸ் பீப்புள் டிடன்ட் ஹேவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வாட் ஹி இஸ் சேயிங். அதை கேட்சே பண்ணல அவங்க. அந்த ஒரு குரூப்னு சொல்றாரு அவரு, அதை வச்சு நாமினேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இந்த உள்ள இருக்க யாருக்குமே வரல. 5 பேர் வந்து நிக்கிறாங்க நாமினேஷனு. வாரம் வந்து சண்டே எபிசோட்ல அந்த அடி அடிச்சிருக்காரு. சரியா? they should have literally got all those 4 people into the voting. நீங்க அதை கண்டிப்பா பண்ணியே ஆயிருக்கணும். these people didn't even 5 பேரு. ஷாக்கிங். how can you bring just 5? அந்த just 5ல அந்த குரூப்ல இந்த ஆளே இல்ல, அடிச்ச ஆளே இல்ல. வீக்கெண்ட்ல அவங்க அடிச்ச ஆளே அந்த நாமினேஷன்ல வரல அப்படின்னா வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் த நாமினேஷன்? இவர் வந்து இவ்வளவு பண்ணதுக்கு என்ன இருக்கு? இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன தோணும்னா, எனக்கு அட்லீஸ்ட் என்ன தோணுதுன்னா, இவங்க உள்ள நிஜமாவே உள்ள மாறி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான், இவங்க அதே மைண்ட் செட்ல தான் இருப்பாங்கன்னு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு கெஸ் பண்றதுன்னா அதை எப்படி கெஸ் பண்ண முடியும்னா, வெளியில அந்த டைம் லைன்ல இத்தனை நாள் வரைக்கும் இவங்க ஃபாலோ பண்ணி இந்த ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மைண்ட் அவங்க இப்ப வெளியில இருக்கிற இவங்களோட ஃபாலோவர்ஸோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாக்குறதுக்கு அவங்க டைம் லைன்ல அந்த இவங்களோட ஃபாலோவர்ஸோட டைம் லைன்ல அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்தா அப்படி கூட இல்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க ஃபாலோவர்ஸ் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது உள்ள அவங்களும் அதே மாதிரிதான் ஜஸ்டிஃபை பண்ணி அதே மாதிரிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றது ஓரளவு கரெக்டா பார்க்கணுங்க. அது வந்து நம்ம வந்து இப்போ கேன் அசியூம் வந்து அட்லீஸ்ட் வந்து இவன் உள்ள போன இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தா தான் கொஞ்சமாவது தெளிவு வரும், என்னடா பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அடிச்சிருக்காரு. நாளைக்கு மார்னிங் வந்து என்ன நடக்க போதோ அதை பார்த்தா நமக்கு தெரியும். சரி, ஓகே, இவங்க வந்து கொஞ்சம் புரியல வந்திருக்கு, சேது அடிச்சதுக்கு கொஞ்சமாவது சேஞ்ச் காட்டுறாங்களா அப்படின்றதான் இப்போ முதல். அட்லீஸ்ட் அந்த மினிமல் சேஞ்சாவது தெரிஞ்சிச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங் டு சேஞ்ச். இல்ல இவன் சொன்னா தெரியுமா ரம்யாட்ட, அவர் சொல்றதுலாம் ஒன்று பெருசா எடுத்துக்காது, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றி சரி ஓகேப்பா இவங்களை அடுத்தது 3-2 வாரத்தில் டிக்கெட்டை போட்டு கலப்புங்கன்ற மாதிரி தான் போகணும். ஜஸ்ட் பிரிங் இன் டு நாமினேஷன்ஸ் கிளம்புங்க, பிரிங் இன் டு நாமினேஷன் கிளம்புங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் நட்ராஜன். கேஸ் ராஜு சொல்லி தேங்க்ஸ் ப்ரோ. ஆனா நான் இப்போ நான் என்னன்னா, இப்போ நான் வந்து இது நான் வந்து என்னோட பார்வையில் பாக்குறேன். இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் வந்து மக்கள் கூட எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம வந்து லைவ் பார்க்கும்போது அவங்க அந்த லைவ்ல வந்தாங்கன்னா நம்மளை வந்து என்கேஜிங்கா அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸாவது உட்காந்து அவங்கள பார்க்க வைக்கிறாங்களா, அது ஒரு கிரைட்டீரியா. இன்னொன்னு, ஒரு பிக் பாஸ்ல மினிமம் ஒரு 3 ப்ரோமோ 4 ப்ரோமோ அவங்களுக்கு வந்து வரும்போது வீக்கெண்ட் ரைட் சொல்றேன், அப்போ 2 ப்ரோமோலையாச்சு பாசிட்டிவா இல்லாட்டி நெகட்டிவா அவங்கள பத்தி ஒரு ப்ரோமோ வருதா, அப்படி இல்லாட்டி எபிசோட்ல அவங்கள பத்தி ஏதோ ஒன்று பேசுறாங்களா, வீக்கெண்ட்ல
அவங்களுக்கு வந்து அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறா, இது ஒரு கிரைட்டீரியா. இன்னொன்னு கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, அது வந்து அந்த நாமினேட் ஆகி மக்கள் கூட ஓட்டிங்ல சந்திக்கும் போது தான் வந்து அந்த நான் சொல்றது வந்து அந்த தேர்டு கட்டிலால வர்றாங்க. அப்படி அவங்க 3 விதமா தான் அவங்க வந்து மக்களை கூட கனெக்ட் ஆக முடியும். இதுல சில பேர் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து நேத்து ரோஸ்ட் பண்ண 5 பேர் பார்க்கும்போது அவங்க ப்ரொமோலையும் பெருசா வர்றது கிடையாது. அதே மாதிரி லைவ்லயும் அவங்க வந்து என்கேஜிங்கா பெருசா வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி நாமினேஷன்லயும் வந்து வைக்கிறது கிடையாது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனா சைக்கிள் மாறும். இது வந்து பிக் பாஸ் வந்து சும்மா விட்டுற மாட்டாங்கல்ல. மேபி அவங்க வந்து ஸ்வாப்பிங் ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்லாட்டி வந்து அவங்கள வந்து நாமினேஷன் திடீர்னு வந்து ஆல் நாமினேஷன் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது. நான் அந்த விஷயத்துல கூட நான் இப்போ வந்து பெருசா பேச வரல. இப்போ இதுல வந்து அந்த அந்த நாமினேட் ஆகிட்டே இருக்காங்களா எல்லா வீக்லயும், அந்த அந்த கண்டஸ்டன்ட்ல யார் வந்து ஓரளவுக்கு நல்ல கேம் விளையாண்டு ப்ரொமோலையும் வந்து அவங்கள வர வச்சு மக்கள் கூட ஓட்டிங் கண்டிங்ல வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இந்த சீசன்ல நான் நினைக்கிறேன். அப்படி நான் பார்க்கும்போது இவங்க தான் வந்து 100% வந்து பெஸ்ட் நான் சொல்லல. பட் கம்பேரிங் டு அதர்ஸ், தீஸ் 3 பீப்புள் நான் குட் நான் நினைக்கிறேன். ஒன்னு சுபிக்ஷா, ஒன்னு பார்வதி, ஒன்னு வியானா. இவங்க 3 பேர் வந்து ஓரளவுக்கு கேம் ஆடுறாங்க. நாட் 100%, ஓரளவுக்கு ஆடுறாங்க. ப்ரொமோலையும் வர்றாங்க, மக்களை வந்து என்கேஜிங் வச்சுக்கிறாங்க. பார்வதி வந்து நெகட்டிவ், அவங்க வந்து ஒரு ஆண்டகனிஸ்டா அவங்க வந்து ஒரு இது பண்றாங்க. வியானா அவங்க தெரிஞ்ச மாதிரி வேல் பண்றாங்க, சுபிக்ஷா அந்த வேல. இவங்க 3 பேர் இப்படியே வந்து நாமினேட்ல ஆயிட்டே வந்தாங்கன்னா மக்கள் கூட கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஷோர்லி சொல்றேன், தே கேன் ரீச் நாட் டு ஃபைனல், அது எனக்கு தெரியல. பட் அப் டு 90 days அவங்க வந்து ரீச் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன்னா, அப்படியே வந்து குரூப்பிசம் பத்தி பேசணும்ல. அந்த குரூப்பிசம் என்னன்னா, குரூப்பிசம் பண்றது தப்பே கிடையாது. குரூப்பா இருக்கலாம், கேங்கா இருக்கலாம், எங்க இருக்கலாம். ஆனா என்னன்னா அந்த குரூப்பிசம் வந்து மத்தவங்களுக்கு பாதிப்பாகாம இருக்கணும். இன்னொன்னு, பிக் பாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு கேம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அந்த கேமுக்கு அந்த கேம் வந்து அந்த குரூப்பிசம்னால ஸ்பைல் ஆகக்கூடாது. நம்ம வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட நம்ம ஒரு கேம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த குரூப்பிசம்னால அந்த கேம் வந்து ஸ்பைல் ஆக போகுது, ஸ்பைல் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, தேர்ட் சீசன்ல இருக்கிறதுலயே அதான் பெரிய குரூப்பா கேங்கா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே வந்து நாமினேட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன்ல பாக்குறேன்னா சுபிக்ஷாவும் வியானவும் தே ஆர் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நைட்டு 10 மணிக்கு மேலதான் கேம்னு வந்தா கேம் அவங்களுக்குள்ளே வந்து நாமினேட் பண்ணிப்பாங்க, பெஸ்ட் சொல்லிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இருந்துட்டா கேம் ஸ்பாயில் ஆகாது. இந்த மாதிரி குரூப்பிசம் யாரும் இப்ப இருக்கிறது இல்ல. எல்லாரும் வந்து காமனாவே வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சர்க்காஃபன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நாமினேட்டும் பண்ணாம இது பண்ணாம இருக்காங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட் சொல்ல வந்து போயிட்டேன். தேங்க்யூ. ஓகே ஓகே. கேஸ் ப்ரோ நீங்க சொல்லிடுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரஜின் அண்ட் சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போவாங்கன்னு இருக்கு. ஏன்னா அவங்களை பிரேக் பண்றதுக்கு கூட ஏன்னா யாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடையாது. பிகாஸ் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள போயிருக்காங்க. மென்டலாவும் அவங்கள பிரேக் பண்ண முடியாது. அப்படி பிரேக் பண்ணாலும் ஒருத்தருக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு வந்து இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. பிரஜின் அண்ட் சாண்ட்ராவை தான் பக்கம் வச்சுப்பாங்க அப்படி எனக்கு தோணுது. சார் எனக்கு ஒரு கேள்வி சார், கேட்கலாமா? கேளுங்க சார். ஒரு ராஜு எடிட்ஸ் கிட்ட தான் சார். நீங்க இப்பதான் பேசுனீங்க, எது ப்ரோமோல அதிகமா சுபிக்ஷா வராங்க அப்படின்னு சொன்னீங்க சார். எந்த ப்ரோமோல சார் அவங்க அதிகமா வந்தாங்க? அது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சுபிக்ஷா மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையே. இல்ல, அதுக்கப்புறம் வியானா அண்ட் பார்வதி 3 பேர் சொன்னீங்க. பார்வதி எல்லா ப்ரோமோலையும் வராங்க. இல்ல சார், கேக்குறது ஒரு நிமிஷம் ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வந்து மக்களுக்கு கூட கண்டிங் வந்து 3 கேட்டரியா வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து லைவ்ல என்கேஜிங்கா வச்சுக்கிறது டாஸ்க், அது இல்லாம எபிசோட்ல வர்றது, வீக்கெண்ட்ல அவங்கள வந்து அட்ரஸ் பண்றது, ப்ரொமோல வர்றது. இதுல பாத்தீங்கன்னா வியானா வந்து ப்ரொமோல வராட்டியும் எபிசோட் வர்றாங்க, டாஸ்க் ஆடுறாங்க, சம்திங் இந்த வீக்ல கிச்சன்ல ஏதோ பண்றாங்க. சார் நான் வியானா பத்தி பேசவே இல்ல சார், சுபிக்ஷா பத்தி தான் சார் கேக்குறேன். ஏன்னா நேத்து எபிசோட் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி சுபிக்ஷா கிட்ட கேட்கவே இல்ல. அந்த ஒரு வாரம் அவங்க ஆப்சென்ட். அதைத்தான் நான் 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். நான் 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து எபிசோட்ல வரணும், இல்லாட்டி ப்ரோமோல வரணும். அது ஏதோ ஒண்ணு வராங்களே, பண்றாங்களே. எதுவுமே பண்ணாத ஆளு இருக்காங்களே. ரம்யா எல்லாம் என்ன பண்றாங்க? எதுவுமே பண்ணாம. நான் 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன் ப்ரோ. ஒண்ணு வந்து எபிசோட்ல வரணும், இல்லாட்டி வந்து வீக்கெண்ட்ல பேசணும், இல்லாட்டி ப்ரோமோல வரணும். இதுல மூணுலயும் வந்து சுபிக்ஷா ஏதோ ஒண்ணு வர்றாங்களே. அதுவுமே வராம வந்து கலையரசன் ரம்யால இருக்காங்களே. அவங்கள நீங்க என்ன சொல்லுவீங்க?
கலையரசன் தான் எவிக்ட் ஆயிட்டாரு. ப்ரோ நான் சொல்றேன், நான் வந்து பொதுவா சொல்றேன், காமனா தான் பேசணும். இருந்தாலும் இவங்க வீட்டு ஆகிட்டு போயிட்டாங்க, இல்ல அதே இப்ப போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இல்லைன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ள ஸ்டே பண்ணிருப்பார்ல. சரி விடுங்க ப்ரோ. இன்னொன்னு விக்கல் விக்ரம் பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ? ஒஸ்ட் ப்ரோ, நான் என்னையே வந்து ஒஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அவரு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நிறைய கண்டென்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள பேசிட்டு இருக்காரு. ஒரு ப்ரோமோலையும் வரதில்ல. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒரு முறை கூட அவர்கிட்ட பேசல. அப்படின்னா அவரு இல்லங்கிறது தானே அர்த்தம். ப்ரோ ஆக்சுவலி இது ராஜு ராஜு ஒரு நிமிஷம் இருங்களேன் ப்ரோ. விக்கல்ஸ் என்ன பண்றாருன்னா, ஹி இஸ் பிளேயிங் அ வெரி சைலண்ட் கேம். இப்போ நீங்க வந்து அந்த வீக்ல வந்து அந்த டாஸ்க் வச்சாங்க தெரியுமா? அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா கூட விக்கல்ஸ் வாஸ் இன் த லெஃப்ட் சைட் வித் பாரு அண்ட் கோ அப்படின்ற போது அவர் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. நோ ஒன் புல்ட் இம் தட் சைட். ஏன்னா வீட்டுக்குள்ள அவர் ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்காரு. பட் இட்ஸ் அ வெரி 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 சைலண்ட் அண்ட் ஷேடோ கேம். அவர் பண்றாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு கேம் ஆடுறாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா அது என்ன கேம்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் ஹி கீப்ஸ் ஆன் ஹி ஹாஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ். அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்காமலே 4 வாரமா நாமினேஷனுக்கே வரல அவரு. நம்ம வந்து கனியை சொல்றோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நாமினேஷன் வரலன்ட்டு. ஆனா விக்கல்ஸை ஏன் யாருமே பாயிண்ட் பண்ண மாட்டாங்க? பிகாஸ் ரசிகன் ப்ரோ, உங்ககிட்ட இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். உண்மையாலே இவங்க நாமினேஷனுக்கு போகும்போது விக்கலுடைய பேர் மறந்துடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரே நிமிஷம் திலக் ப்ரோ, ஒரே நிமிஷம். அவர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம், பண்ணதுக்கு அப்புறம் கொஸ்டின் வைங்க. அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க திருப்பி கொஸ்டின் வைக்காதீங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் வைங்க. பேசுறது அதான் விக்கல்ஸ் என்னன்னா, அதான் ப்ரோ ரொம்ப சாஃப்ட் கேம் ஆடுறாரு அப்படின்ற போது ஹி டசன்ட் ஹேவ் கான்ஃபிளிக்ஸ் வித் எனி ஒன் இன் த ஹவுஸ். இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விக்கல் கூட சண்டைனா யாருக்கு இருக்குன்னா உங்களால யாரையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் ஹி டசன்ட் ஹேவ் யாராச்சும் வந்து அவன் மேல பாயிண்ட் பண்ண வந்தாலே ஹி வில் வந்து சரி ஓகே சாரி நான் ஒண்ணுமே அந்த மாதிரி அந்த இதுக்காக நான் சொல்லல, வந்து ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான் வச்சேன். எனக்கு வந்து எனக்கு இந்த டாஸ்க்லாம் பெருசா ஆகணும்ல இல்லை, எனக்கு வந்து என் டேலண்ட்டை காட்டணும், அதை மட்டும் காட்டுறது மட்டும் தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் ஜெயிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. The minute you do that, right, these people don't see him as a threat. இவர் இருந்துட்டு போட்டும், லேட்டா வந்தா கூட அவரா வெளில போயிடுவாரு. He doesn't care about trophies. He's not going to play the game aggressively or with any motive. அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க இவங்க. ஸோ வந்து they are just ignoring this person. பட் ஆனா அந்த கேம்ல தூக்கி எறிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் தான் பண்ணாரு. that game that they won, right? பிக் பாஸ் ஹவுஸ் ஒன் பண்ணது வந்து கனியை தூக்கி ஒரு கையில அந்த மாதிரி தூக்கி எறிகிறாரு, சபரியை தூக்கி பின்னாடி தூக்கி எறிகிறாரு, திவாகரையும் சபரியும் ஒரே ஆளா போய் லாக் பண்றாரு. பட் நோ ஒன் நோட்டிஸ் திஸ். கேம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கூச்சி ஓடிட்டாங்க. பட் அங்க வந்து சுபி ஹேட் வெரி லெஸ் திங்ஸ் டு டூ. பட் திஸ் கை ஃபினிஷ்ட் ஆல் த ரிமைனிங் டீலர்ஸ் ஹவுஸ் மேட். கனி, சபரி, திவாகர் 3 பேரையும் வந்து ஹேண்டில் பண்ணது வந்து விக்கல்ஸ். பட் வெளியில எங்கேயுமே அந்த கேம் நீங்க சொல்றீங்க அது அழகா அவர் பண்ணாரு. ஆனா அது பெருசா மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அதுதான் சொல்றேன். அது வந்து நம்ம ஃபன்னா எடுத்துட்டு நம்ம கடந்து போயிட்டோம். பட் பீப்புள் ஆர் நாட் நோட்டிசிங் தட் ஹி இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். கேம்னு வந்தா அவரால் ஸ்ட்ராங்கா விளையாட முடியும். பட் ஹி இன்சைட் த ஹவுஸ் இஸ் ஷோகேசிங் தட் நான் கேம் ஆட இங்க வரவில்லை, நான் வந்து என்னோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி நான் சினிமாவுக்கு போறேன், தட் இஸ் மை ஒன்லி மோட்டிவ், எனக்கு இங்க கேம் ஆடணும் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாரோட மைண்ட் செட்லயும் அதை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ நோ ஒன் ஹேஸ் அ ரீசன் டு ஆக்சுவலி சே தட் ஓகே ஃபைன் இவர் எனக்கு வெளில போகணும் அந்த மாதிரி சொல்லி யாருக்குமே சொல்லணுன்ற விருப்பம் பண்றாங்க. ஹி டசன்ட் கம் டு த வோட்டிங் அட் ஆல். நீ வோட்டிங் வந்தா தானே வெளில தூக்குவ. வோட்டிங்கே இல்லாம சைலண்டா கீழே டிராவல் பண்ணிட்டே போறாரு அவரு. தேங்க்ஸ் ப்ரோ. கடைசி ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டுறேன். சொல்லுங்க திலக், சொல்லுங்க. இல்ல அது கனிக்கு தொடர்ந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்களா, அது உங்களுக்கு உடன்பாடா இருக்கா? நோ டெஃபினெட்லி நாட். ஆனா ஏன் அது தராங்க? ஏன்னா இல்ல கனி வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தான். வோட்டிங் வந்தா தானே மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம பார்க்க முடியும். அது that is exactly what they need to keep. ஏன்னா நம்ம இதை மல்டிபிள் சீசன்ஸ் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வந்து நீங்க வோட்டிங் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா people will start getting used to voting for you. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு பழகிட்டோம்னா அவங்களுக்கே போடுவோம். அதுக்காக நான் சொல்றேன். வேற யாருமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு போடுவோமே அப்படி சொல்லி போட்டு பழகிரும். These people don't come for the whole 4 weeks 5 weeks. திடீர்னு வந்து ஒரு வீக் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா கனியை இவங்க வேணுங்கனே அந்த டம்ப் பண்றதுக்காக பண்றாங்களா உள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழுது. இவங்க வந்து when you look at இவங்க வோட்டிங் வரக்கூடாது இவங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து சேஃபா இருக்கணும். இப்ப வந்து அங்க பாத்தீங்கன்னா கூட ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வெளியில வேற மாதிரி நான் எல்லாம் இங்க பேசினேன்னா தாங்க மாட்டீங்க, பட் ஆனா எனக்கு வீட்டுல நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் நான் வந்து லாங் ஸ்டே பண்ணாதான் நான் அடைக்க முடியும். ஸோ வந்து நான் இங்க இந்த வீட்டுல வந்து நான் வேற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
The reason is she want to stay as long as possible in any way possible. ஸோ வந்து நான் அமைதியாக இருந்து எல்லாரோட இதுவும் இருந்து நான் நாமினேஷன் ஃபீ வாங்கிட்டே போயிட்டே இருந்தேன்னா எனக்கு ஓகே. நான் டீலக்ஸ் ஹவுஸ்லேயே இருந்துக்கிறேன், நாமினேஷன் ஃபீ வாங்கிட்டு நான் இங்கே தங்கிக்கிறேன். ஸோ ஷீஸ் பிளேயிங் அ சிம்பதி கார்டு, ஷீஸ் பிளேயிங் த குரூப் கார்டு, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஷீ கீப்ஸ் ஆன் எஸ்கேப்பிங். இப்போ கனிக்கு என்ன ஆகுதுன்னா, கனி டசன்ட் இன்டென்ஷனலி டூ இட், ஓகே. பட் என்ன ஆகுதுன்னா, குரூப்ல வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி மெம்பர்ஸ்ன்றனால அந்த குரூப்பே வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த 5 வாரத்துல பாத்தீங்கன்னா 2 வாரம் தான் அவங்க நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருக்கு. பட் ஆனால் மிச்சம் 3 வாரம் யாருமே கனிக்கு ஓட் பண்ணல. ஈவன் இஃப் ஷி ஹஸ் கிரியேட்டட் குவார்டல்ஸ், ஈவன் இஃப் ஷி ஹஸ் ஹேட் அ ஃபைட், தி ஒன்லி பர்சன் ஐ திங்க் ஹூஸ் voted ஃபார் கனி இஸ் பாரு. வேற யாருமே பண்ணல. ஓட்டிங் நம்பர்ஸ் இல்ல அவங்க கையில. பாருட்ட ஓட்டிங் நம்பர்ஸ் இல்ல. பாருக்கு ஃபைட் வித் கனி அப்படின்னா பாரு மட்டும் தான் ஓட் போடுவாங்க, வேற யாருமே அவங்க ஓட் போட மாட்டாங்க. அப்படின்ற போது ஷி ஆல்வேஸ் எஸ்கேப்ஸ் த நாமினேஷன். இல்லைன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ நாமினேஷன் ஃப்ரீல இருக்காங்க, இந்த வாரம் பூரா அடிச்சிருக்காரு இவரு. பட் நெக்ஸ்ட் வீக் யூ கான் நாமினேட் ஹர், ஷி ஹேஸ் அ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அப்படின்ற போது ஷி எஸ்கேப்ஸ் தட் வீக் ஆல்சோ. இப்போ அடுத்த வாரம் வரதுக்குள்ள ஷி சேஞ்சஸ் எவ்ரிதிங்னா, இப்போ யாரு கூட சண்டே இருக்கோ அவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரமும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. எல்ஸ் பை சம் சான்ஸ் இஃப் ஷி கம்ஸ் இன் நாமினேஷன் ஹர் vote is going to be very very bad. ஏன்னா வந்து நாமினேஷன் வரும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, பாரு, திவாகர், கம்ருதீன், வியானா, கனின்னு வந்தாங்கன்னா இதுல யார் தூக்குவான்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ், யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே வந்து முன்னாடி வந்து 2-3 வாட்டி வந்து ஓட் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மக்கள் ஓட்டு போட்டு பழகிட்டாங்க இப்ப. ஸோ the minute she comes, she will go out. உங்களுக்கு போன ஒரு சீசனே யோசிச்சீங்கன்னா ஆனந்தி அப்படிதான் வெளில போனாங்க, சுனிதா அப்படிதான் வெளில போனாங்க. 4 வாரம் வரவே இல்லை, 5வது வாரம் வந்தாங்க வெளில போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நடக்கும். this is something that has happened before. இவங்களுக்கு வந்து அது க்ளூ இல்லையா இல்ல தெரிஞ்சே பண்றாங்களான்னு தெரியல. அதான் ப்ரோ, இப்ப வினோத்தே பாத்தீங்கன்னா அவர் நாமினேஷனுக்கு வந்தது அவர் கொஞ்சம் பயந்தாரு அவரு. ஆனா இங்க இது ஓட்டிங் பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா விழுந்தது இந்த வாரம். ஏன் அப்ப அந்த நாமினேஷன் ஃபேஸ் பண்ணும்போது தானே அந்த நம்ம முன்னாடி போக முடியும் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு புரியலங்கிறத எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. See, each one has their game. இது வந்து ஒரு அன்பு கேம்ன்றது அது போறதுதான். வெளில வந்து யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்க, என்ன மாதிரி பழகிருக்காங்கன்றதா இருக்குல்ல. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். Thank you. ப்ரோ, பிக் பாஸ் ப்ரோ வாங்க சொல்லுங்க. ப்ரோ கம்ருதீன் வந்து இப்ப திரும்பி பாரு கிட்ட போற மாதிரி பாக்குறோம். அவருக்கு வந்து சுத்தமா வந்து ஓனா திங்க் பண்ணி ஆல்ரெடி வந்து இந்த பொண்ணு நம்மள இந்த மாதிரி தப்பா பேசிட்டாலே, திவாகர் கிட்ட ஒரு வாரம் சம்பந்தமே இல்லாம விட்டு போனாலே திரும்பி அவ வந்து நம்மள யூஸ் தான் பண்றான்ற ஒரு தாட்டு கூட ப்ரோ சுயமா சிந்திக்கிற அளவுக்கு இல்லையா ப்ரோ அவருக்கு? இந்த வீக் கண்டிப்பா அதுதான் சுத்தமா இல்ல ப்ரோ. இந்த வீக் கண்டிப்பா பாரு திரும்பி கம்ருதீன் தான் யூஸ் பண்ண போறா பாருங்க. அதுவும் வந்து இவங்க வந்து பிக் வைல்டு கார்டில் அட்டாக் பண்றாங்கன்னா they will become very close actually. மறுபடியும் அதே போன லாஸ்ட் வீக் மாதிரி தான் கூடவே இருந்து போய் சண்டை போடுறது, அடிக்கிறது, டாஸ்க்ல இது பண்றது, அந்த மாதிரி தான் நடக்க போகுது. பிகாஸ் தட் இஸ் சம்திங் தட் தீஸ் பீப்புள் வில் டூ. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலி. பிக் பாஸ் வந்து ரொம்ப சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சிட்டாரு. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அடுத்த வாரம். ஸோ நம்ம யோசிக்கணும் இப்போ என்ன பண்ண போறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி. we need to be in our toes. And then இப்போ வெயிட் பண்ணுங்க, மியூட் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. and then இப்போ விஜேஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஸ்லேட் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டாரு. மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அதான் கம்ருதீன் வந்து இந்த மாதிரி பாரு கிட்ட இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா அவருக்குமே வந்து அவங்க கிட்ட இருந்தா கொஞ்சம் பாருவோடைய பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. சோ அதனாலதான் அவருமே கனெக்ட் ஆகுறாருன்னு எனக்கு தோணுது. அவ்வளவு. கண்டிப்பா he does take points from her, he does take views from her. இப்போ வீக்கெண்ட்ல நடந்த விஜய் சேதுபதியோட பேஷிங் எல்லாத்துக்குமே வந்து they will have a long discussion. முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டே எபிசோட் நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கூட they will sit together, they will discuss very long about what Vijay said to each and everyone. யாருக்கு என்ன மாதிரி போயிருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. I will guarantee you this. இதுல அரோரா வருவாங்களா இல்லையான்றது செகண்டரி கொஸ்டின். அரோரா, துஷார் மைட் லைக் மேபி தேர், பட் ஸ்டில் அரோரா ஸ்டில் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் கம்ருதீன் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா நேத்து கூட அந்த பிரேக்ல வந்து அரோரா கேம் டு கம்ருதீன் தான்.
ஸோ வந்து அந்த அந்த டைமென்ஷனும் இருக்கு இப்போ. ஸோ மேபி ரெண்டுமே சேர்த்து மேபி இட் வில் ஹெல்ப் ஹிம். இல்லை பாரு பக்கம் ஃபுல்லாக போயிட்டானா தட் இஸ் கோன் பி என்னை பொறுத்த வரைக்கும் பாரு பக்கம் ஃபுல்லாக போனால் டேஞ்சர் தான், கண்டிப்பாக டேஞ்சர் தான். இஃப் ஹி ஸ்டிக்ஸ் வித் அரோரா மேபி அந்த ஹை ப்ரெஷர் ஹை ஃபைட்டிங் ஸ்பிரிட் இதை சொல்லுவாங்க, அட்டாக்கிங் மோட் இல்லாமல் வந்து கொஞ்சம் டோன் டவுன் மோடாக இருப்பாங்க. அதே இடத்துல ஷீ டஸ் ஹோல்ட் இம் ரைட், போகூடா அந்த லிமிட் தாண்ட விடாமல் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹிம் இன் சம் வேஸ். ஸோ வில் see what about வில் see about that. பிக் பாஸ் கண்டினியூ பண்ணுங்க நீங்க. அதுதான் நேத்து ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா டோட்டலா ஸ்லேட்டை கிளியர் பண்ணி டே 1ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாரோட மிஸ்டேக்ஸும் சுத்தி காட்டிட்டாரு. ஸோ இப்போ இது போக வைல்ட் கார்ட்ஸும் வந்து தே வில் டூ த சேம்ல. ஸோ இப்போ வந்து இவங்க கொடுக்குற இன்டோ அதை டைரக்டா சொன்னாங்களோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் கேமை எடுத்துட்டு போவான்றது தான் கேம் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல இப்படி நம்ம பார்த்தாலும் ஐ திங்க் விக்ரம் இஸ் லிட்டில் பிட் கேப்பபிள் ஆஃப் தட், பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹி கேன் டூ மோர். அண்ட் தென் சுபிக்ஷா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கனி ஐ திங்க் ப்ரீவியஸ் பிக் பாஸ்லாம் பார்த்ததால ஐ திங்க் ஷீ நோஸ் கைண்ட் ஆஃப் நோஸ்ன்ற மாதிரி தோணுது. அவங்க என்ன குரூப்பிசம் என்ன மீன் பண்றாங்க, பிரிஞ்சு போலாமான்ட்டு. ஸோ இதுல ஒரு 4-5 பேர் சுபிக்ஷா வியானாவும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த இன்டை எடுக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. சுத்தமா அதை புரிஞ்சுக்காததுன்னு பார்த்தா கானா வினோத்தும் கம்ருதீனும் சுத்தமா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ அண்ட் தென் அரோராவையும் துஷாரையும் எந்த கேட்டகரியில வைக்கிறதுனே தெரியல. அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் தே ஆர் ஸ்டில் கண்டினியூவிங். அதுதான் அரோரா ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே, எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுனே தெரியல, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஈவன் எக்ஸ்பெக்ட் மச் ஃப்ரம் ஹர். துஷார் மேபி இஃப் ஹி ஸ்டெப்ஸ் பேக், ஏன்னா டாஸ்க் நல்லா தான் ஆடுறாரு. when you see on the task level he is good in physical task அப்படின்ற போது ஓகே we can utilize him somewhere. அரோரான்னு யோசிக்கும் போது I don't see that also. இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் டாஸ்க் தான் ஆடணும், she needs to play strategic play தான் பண்ணணும் அப்படின்னு வரும்போது she doesn't think that way, right? அவங்க வந்து இந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யோசிச்சா அந்த கேம் ஆடவே முடியாது. she needs to think in a way that she has to do some task. சும்மா வந்து இப்ப சாண்ட்ரா அடிச்சாங்க இன்னைக்கு ப்ரோமோல வேற சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ப்ரோமோல வேற சொல்லியிருக்காங்க அது உங்க ஸ்ட்ராட்டஜி இது என்னோட ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு தெரியல. அவங்க இப்ப விளையாடுறதா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா she needs to find a new strategy தான் நான் சொல்லுவேன். what she is doing right now is not helping her in any way. so let's wait and see. இது பார்த்தா தெரியும். இப்போ வந்து ரசிகன் அரோராக்கு வந்து கோவம்லாம் வருது. அவங்க இருக்கிறதே கிரேஸ் பீரியட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுல வேற வந்து நீ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உங்க ஸ்ட்ராட்டஜி என்னமா இப்படி இந்த பக்கம் துஷாரையும் இதுவும் பண்றதா? நீ இதை அசிங்கமா எழுப்பி வச்சு நிறுத்துறாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு ஃபேஸ்ல ஒரு கில்ட் இல்ல, ஒரு சிரிப்பு தான் வருது அந்த பொண்ணுக்கு. நான் சொல்லுது ஏசிலாம் நல்லா இருக்கானா நல்லா இருக்கு அப்படிங்க வர சொல்லுது. இல்ல அதுக்கப்புறம் கூட இவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லும் போது கூட அந்த பொண்ணோட லைட்டா ஒரு ஸ்மைல் தான் இருக்கு. பிரேக்ல வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த எவிக்ஷன் டைம்ல வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு. கமருதீன் வேற அட்வைஸரா பண்ணுது. ஏம்மா ஒன்னையே திட்டிட்டு தான் வச்சிருக்காரு, நீ என்னமா இன்னொருத்தனுக்கு டோட்டலி வேஸ்ட். இப்போ வந்து சவுண்ட குடுத்துக்கிட்டு இருக்கு. ஏய் முதல்ல இந்த வாரம் அரோராக்கு ஓட்டு போறதை நிறுத்தி அரோரா வெளியில அனுப்புங்க கைஸ். அதான் இதுல துஷார் வேற பாவம். துஷார லிட்டரலி ஒரு பேக்கப்பா வச்சிருக்க மாதிரி வேற ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு இந்த வீக்லாம். பாவங்க. ஆமாங்க, அவனுக்கு எதுவுமே தெரியலங்க. அவனுக்குமே கேம் விளையாட தெரியல, எதுவுமே தெரியல. அவன் அப்படியே சைட்லயே இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹி நீட்ஸ் டு ஓப்பன் ஹிஸ் ஐஸ் அண்ட் see அட்லீஸ்ட் வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் ஆகுறானா என்ன பண்றான்னு பாக்கலாம். அவனை கொஞ்ச நேரம் பாரு பக்கமாவது போயிட்டு வர சொல்லுங்க, கொஞ்சமாவது ஒட்டும் அந்த சைடு. லைட் அங்க இருந்து கொஞ்சம் அனல் அடிச்சா கூட கொஞ்சம் மேல வந்துருவான். வைல்ட் கார்டு வந்து இப்போ சாண்ட்ரா பிரஜின் வந்து பண்றது இப்ப நான் சும்மா டிஎல் பாத்துட்டு இருந்தேன். எல்லாரும் இன்னும் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. என்னதான் பண்ணும், அவங்க பண்றது கரெக்ட் தான். வந்தோடனே ஏதோ ஒன்று கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும் தானே. அதுக்குள்ள வந்து ஐயோ இவங்க வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸோட ஓட் பேங்க் ஏத்திடுவாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. See, it's about the haters, right? இப்போ வந்து உங்க ஆள் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இமீடியட் பேக், அவ்வளவுதான். உடனே வந்து ஐயோ நம்மள ஆள் அடிச்சிட்டாங்க, உடனே பிடிங்க இவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இறங்குறாங்க.
திங்க் ஆஃப் இட், இட் இஸ் கோன் பி குட் ஃபார் தீஸ் பீப்புள் இந்த லாங்கர் ரன். அதை ஏன் யோசிக்க மாட்டாங்க தான் புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து சொல்றாங்க அப்படின்னா, இஃப் டேக் த ஃபீட்பேக் அண்ட் ஃபிக்ஸ் தட், உங்களுக்கு அந்த தப்பு போயிடுன்றதே யோசிக்க மாட்டாங்க. தப்பு நீங்க சொல்லிடவே கூடாது. நோ, டேக் த ஃபீட்பேக், இம்ப்ரூவ், பீப்புள் வில் அப்ரிஷியேட் தட். அதை ஏன் யோசிக்க மாட்டாங்க? இப்போ வந்து சொல்றாரு, இப்போ வாருக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னா, இஃப் ஷி பிக்ஸ் இட் அப் அண்ட் சேஞ்சஸ், இட் இஸ் ஃபார் த குட் ஒன்லி, ரைட்? உனக்கு சொல்லிட்டு இருந்த 4-5 அந்த இந்த பாயிண்ட்டும் போயிடும், அகைன்ஸ்ட் பாயிண்ட்டும் போயிடும். இப்போ திவாகர் அடிச்சதுக்கு இப்போ நான் தான் சொல்றேன். இப்போ திவாகர் வந்து இந்த அவர் வார்த்தை விடுறாரு, அவசரப்பட்டு வார்த்தை விடுறாரு, கத்துறாருன்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2மே வீக்கெண்ட்ல சொல்லிட்டாரு. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இஃப் ஒழுங்கா பாயிண்ட் மட்டும் வைக்கிறதே செஞ்சுட்டே இருந்தாருன்னா, அவர் பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் வைக்கிறான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கோம். அந்த வே ஹி பிஹேவ்ஸ் தான் அங்கே பிரச்சனையே இருக்கு எல்லாத்துக்கும். அப்படின்ற போது தட் இஸ் கோன் பி அன் அட்வான்டேஜ் இஃப் ஹி சேஞ்சஸ். அந்த இஃப்ன்ற ஒரு கொஸ்டின் அங்கே இருக்கு. மாறுவாரா? அதான் கொஸ்டின். மாறினார்னா ஓகே, மாறலன்னா திருப்பி அடிக்க தான் கொடுக்க போகுது. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் பர்சன்ஸ் ஆட்டிடியூட், தட் பர்சன்ஸ் அந்த என்னது கேளுங்கன்னு சொல்றாரு தெரியுமா விஜய் சிவி? அதுவும் சொன்னாரு. கேளுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க, கத்தாதீங்க அப்படின்றாரு. தட் இஸ் வாட் யூ நீட் டு டூ. அவங்க என்ன சொல்றாங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் சேயிங். ரெஸ்பான்ஸ் கொடுங்க, கேட்டுக்கோங்க, சொல்றத பூரா கேட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, கத்தாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. தீஸ் பீப்புள் ஆல் ரியாக்ட், நோ ஒன் ஆக்சுவலி லிசன்ஸ் டு வாட் ஈச் ஒன் இஸ் சேயிங். ஒரு கலவரம் வந்துட்டா 10 பேர் என் பேர் அங்கே உள்ள இருக்கணும், நான் கத்துற வாய்ஸ் அங்கே கேட்கணும், அவ்வளவுதான் பண்றாங்க, தவிர்த்து வேற எதுவுமே பண்றது இல்லை இந்த வீட்டுல. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், ரீத்து பேசணும், அதுக்கப்புறம் காயத்ரி. ரீத்து பேசுங்க. ஹலோ ரிது. ரித்து இருக்கீங்களா? ஐ திங்க் அவங்க பிஸி. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ பேசுறாரா? எனக்கு அவர் பேசுறது மட்டும் கேட்கவே ஆமா, இல்லை. விக்னேஷ் பேசுறாரு. நான் கீழே போயிட்டு போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே ஓகே. சரி ஓகே, காயத்ரி பேசுங்க. நீங்கெல்லாம் அரோராக்கு இன்னும் ஒரு கேம் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இது பண்றான்னு நான் இது பண்ணி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சொல்ற மாதிரி கிரேஸ் பீரியட் தான் அந்த பொண்ணுல இருக்கு. அண்ட் ஷீஸ் கம்ப்ளீட்லி ஓகே வித் இட். ஷீஸ் அவளை அதான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான், வழியில போக சொன்னா ஷீஸ் கம்ப்ளீட்லி ஓகே வித் இட். ஒரு துளி சங்கடம் இருக்காது. லைக் ஷி வுடன்ட் ஃபீல் சேட், ஷி வுட் பி ராதர் ஹாப்பி ஒன்லி அபவுட் இட். அவளை உள்ள வச்சிருக்கிற ஒரே ரீசன் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ப்ரொமோஷனல் டாஸ்க்லாம் வரும் இல்லையா? இந்த பார்த்தீங்கன்னா ஐடாஸ்லர் ப்ரொமோஷனல் டாஸ்க் இருந்தது, ரேம்ப் வாக் எல்லாம் பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதுக்கு ப்ராபப்ளி வச்சிருக்கா போல. பிகாஸ் வேற பார்த்தீங்க அந்த 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 ஒரு ஃபேஸ், அந்த ஒரு இதுக்கு தான் வச்சிருக்காங்க. அந்த ஷோ பீஸ்க்காக. அதேதான் அதேதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து ஸ்பான்சர்ஸே கூட புஷ் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து நாங்க வந்து இந்த ஐலைனர் இந்த இதெல்லாம் வைக்கணும்னா அவங்க கூட பேக் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. தேவைப்படும் அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐ நோ பியூட்டி இஸ் அண்ட் த ஹைஸ் ஆஃப் த பிஹோல்டர், அது இதுன்னு தெரியுது. பட் பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது ஹூ கேன் கைண்ட் ஆஃப் புல் இட் ஆஃப். வியானா வந்து நான் வந்து லாஸ்ட் டைமே ஐடாஸ்லர் வந்து அந்த ரேம்ப் வாக் இருந்தது. ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ டிட் ஜஸ்டிஸ் டு இட். டு மீ ஷீ ரியலி டிடன்ட், ஈவன் தோ ஷீ கிளைம்ஸ் டு பி அ மாடல். Who else is there? I can't find anyone over there. Ramya is not that model state, right? ஆமா ஆமா. ஏன்னா கரெக்ட். நார்மலாவே நீங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ்ல வீட்ல எக்ஸிஸ்டன்ஸ்ங்கும்போது ஷீ டசன்ட் டெக்கர் அப் வித் ஆல் தீஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் things that a normal any other woman over there would do. Yeah, that is understandable. Maybe இப்போ வந்திருக்காங்கல, these two are very well groomed, right? இப்போ வந்து நீங்க இதுக்கப்புறம் அவளை வழியில ஆக்கிறதுக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் அரோரா வெளில போறதுக்கு சான்ஸே இருக்கு. Yeah, these people are very well groomed. When you see it itself, you can see that like they are very என்ன சொல்றீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் சேனல்லே நிறைய நாள் இருந்திருக்காங்க. ஸோ they are already that very product face என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வெளில சொல்லி அமைச்சிருப்பாங்க.
ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒர்க்ன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருப்பாங்க. ட்ரூ ஸோ ட்ரூ மைட் பி தட் வில் ரிஃப்ளெக்ட் சூன். உள்ள போன உடனே தீஸ் பீப்புள் ஸ்டார்ட்ஸ், அவங்களுக்கு வந்து பயம் வந்துடும். ஓகே நம்ம இதுக்கு இருந்திருக்கோம், இப்போ வந்து கொஸ்டின் அதை வச்சு நல்லா லாங் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் வரும். ஸோ அதை வச்சு we can see. I think that was one of the reasons that Adre left also. She was not grooming herself at all. டாஸ்க்னு வந்தா பண்ணாங்க, மற்ற நேரத்துல தான் she was just roaming around. ஆமா ஆமா அது இல்லாம ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஆக்சுவலா வந்து திவ்யா கணேஷ் தான் வந்து அந்த ஆடுக்கு வந்து இப்ப மாடலா இருக்காங்களாம். ஓகே டேஸ்லர் டேஸ்லருக்கு. ஓகே ஓகே அப்படின்னா that becomes a huge advantage for that sponsor, right? நீங்க கரெக்ட். யோசிச்சு பாத்தீங்கன்னா they will just make her ஏற்கனவே பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க அப்படின்னா they will just use her for the future products also. ஆமா உள்ள no, போறதே இதுக்கு வெளியே மேல எடுத்து போட்டுருவான். இதுக்கு மேல லைக் அது இல்லாம இந்த பொண்ணு ஸ்ட்ராட்டஜி லோட்டு லூஸ்க்கு சொல்றதெல்லாம் கிடையாது. ப்ராப்ளி அந்த ப்ரெஷர் அந்த இதுல ஐயோ நம்ம கூட ஏதோ சொல்லணுமே அந்த ஒரு இதுல தான் ஏதாச்சும் சொல்லியிருக்கும் தவிர்த்து நோப். There is no strategy there. இல்ல அரோராக்கெல்லாம் அங்க பேசுறதுக்கு ரைட்டே இல்ல. நேத்து விஜய் சேதுபதி எழுப்பி பேச வச்சாரு. தட் இஸ் a third warning she has got. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு தடவை சொன்னாரு. அதே மாதிரி செகண்ட் வீக்கெண்ட்ல லாஸ்ட் வீக்கெண்ட்லயும் ஒரு டைம் ஆடியன்ஸ் வாட்சிங் எழுப்பி ஆடியன்ஸ் விட்டு போன வாரம் ஆடியன்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் அங்கெல்லாம் வராது கோவம், இங்க இந்த பொண்ணுக்கு ஏன் கோவம் வருது? வரவே கூடாது. இல்லங்க, கம்முன்னு வாய அது வந்து மூடிட்டு அபி நாமினேஷன்ல வந்து நம்மகிட்ட வெளில சொன்னது போயிடணும். வரை சொன்ன அது உள்ள சொல்லல. இப்ப நீங்க இங்க பாக்குற மாதிரி நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கோம், அவங்கள போய் கேட்போம்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவாரு. உள்ளே போவாரு. ஏற ஸோ போனே அதனால அரோரா வந்து துஷாரும்பாரு. அதான் சொல்றேன். அதனால இந்த பொண்ணெல்லாம் அழகா அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்து அமுச்சு விட்டுருங்க. ரம்யா கூட ஏதாவது பண்ணும். இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல. ஸோ டபுள் எவிக்ஷன் இருந்தா துஷாரையும் அந்த பொண்ணையும் பல்கா அமுச்சு விட்டுருங்க. ரம்யா கூட ஏதாச்சும் டாஸ்க்னா நான் போறேன்ட்டு இறங்கி விளையாடுறா. இந்த பொண்ணு ஒண்ணுமே Last week பண்றது she இல்ல. had umpteen number of chances, but she backed out. She was like, ஐயோ and what if I can't do அந்த சாப்ஸ்டிக் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ண வராது அப்படி இப்படின்னு. அந்த டாஸ்க்லாம் அந்த பொண்ணு போயிருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா தட்ஸ் வெரி ஈஸி ஆக்சுவலி. சாப்ஸ்டிக்லாம் இல்லவே இல்லை, அது வெறும் குச்சி தானே யூஸ் பண்ணாங்க. என்ன சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணாங்களா? ஆமா ஏதோ ஒரு குச்சி மாதிரி இது பண்ணி தான் யூஸ் பண்ணாங்க. சரி, இன்னொன்னு வந்து இப்ப பார்க்கணும்னா நீங்க அரோரா விட்டு துஷார் என்ன நினைக்கிறீங்க? See, if Aurora goes, will Tushar's gaming improve? No, Tushar's game is not going to improve if Aurora goes out. ஓகே, அவன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா அவனை வந்து டாஸ்க்னா ஏதோ நம்ம இறங்கி விளையாடணும் அப்படி இப்படின்ட்டு இருக்கான். அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா வேற எந்த கண்டென்ட்டும் அவனால கொடுக்க முடியறது இல்ல. The sort of content the other people are giving. எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சில நேரத்துல வந்து ஆமா. திடீர்னு பெரிய சண்டை நடக்குது, தம்பி எங்க இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ அந்த எங்கடா போன? லாஸ்ட் வீக்கே அவன் கொஞ்சம் தெரிஞ்சது only because கம்ருதீன் said like இந்த மாதிரி ஏதோ அவனை பத்தி ஏதோ they both had a rift இல்லையா, அது காரணம் தான் இன்னும் கொஞ்சம் லைம் லைட் துஷார் மேல போச்சு. இல்லைன்னா அதுவும் இல்ல. கண்டிப்பா see what happens. ஏன்னா வந்து I'm expecting this nominations to be again a tight one. அந்த டைட் ஏன்னா வந்து ஒயில்ட் கார்டு கண்டிப்பா நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தீஸ் பீப்புள் ஆல்ரெடி ஹேவ் a huge NFP list of people. கலை என்ன பண்ணாரு? கலை didn't give to anyone, so possibly that might get cancelled or maybe given to the wild card to give among people. கனி இல்ல, அண்ட் அகைன் NFP பாஸ் உள்ள 2 பாஸ் போட்டுருவாங்க. and with the nominations I think மிஞ்சி போச்சுன்னா 7 வருவான்னு நினைக்கிறேன். probably by end of today we'll get to know. but அதை வச்சு பார்க்கும்போது if Aurora comes, I think they'll send out Aurora தான். ஆமா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பா நாமினேஷன்ஸ்ல வந்து நம்ம FJ ரம்யா 2 பேரும் கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்க்கலாம். வருவாங்க. ஆமா அரோரா கெமி எஸ் 4. கெமி. ஸோ லாஸ்ட் டைமே ஓட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா FJக்கு ரம்யாக்கும் கெமிக்கெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இந்த 4 பேர்ல தான் யாராச்சும் போவாங்களாம் நெக்ஸ்ட் வீக் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. see that's what we are also looking out, right? அவங்க போறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குன்னா இவங்க தான் இருக்காங்க. அடுத்து அரோரா போனாங்கன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து it will go back to ரம்யா தான் நினைக்கிறேன். I don't think there's going to be any changes in that. அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் தட் இஸ் தி கேஸ் ஒன் ஷாட் இஸ் அரோரா, இன்னொரு யாருன்னு தான் தெரியல. அரோரா தோஷம் சேர்த்து வச்சீங்க என்னங்க, இன்னொரு யாரு தெரியல. both of them go together. கப்பலா வந்தா கப்பலாவே போட்டோம்.
கரெக்ட் தானே? வாட் ஆர் தி போத் ஆர் நாட் டூயிங் எனிதிங். அதான் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. 2 பேரும் நாமினேஷன் வாங்க, 2 பேரும் கப்பலாவே கிளம்புங்க, வெளில ஜாலியா வெளில போங்க, அவ்வளவுதான். ஐ திங்க் தேர்ஸ் கோன் பி ஹியூஜ் த்ரெட் ஆல்சோ. இப்போ வந்து இவங்க வந்து பிரஜன் உள்ள வந்த உடனே ஐ திங்க் சபரி அவங்களுக்குலாம் வந்து ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும். ஏன்னா தேர் ஆல் சேனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் பெரிய சேனல் ப்ராடக்ட், நான் தான் இருக்கல சூப்பர் சேனல் ப்ராடக்ட் சொல்லிட்டு இருக்காரு. When Brajan comes in, all your channel product, your rapport with the channel, everything will shatter in front of your eyes. ஏன்னா Brajan is a friend of Vijay Sethupathi, close friend of Vijay Sethupathi. At the same time, he's a 20-year channel product. 20 வருஷமா அங்கதான் இருக்காரு அவரு. அப்படின்ற போது இவர் எனக்கு சேனல் தான் உருவாக்குறதுலாம் உடஞ்சு சுக்குநூறா போயிடும். தம்பி யார் தம்பி நீன்னு கேட்பாங்க அங்க பிரஜன் வந்து. நீ யாருப்பா? ஏன்னா என்னோட பெரிய சேனல் ப்ராடக்ட் அவரே கேட்பாரு. உள்ள போகும்போதே he has told, it seems, okay, what we heard from the Sunday happenings is when these people come, Prajan and Vijay Sethupathi are vada poda kind of friends. They spoke like that on stage. போகும்போது உள்ள சொல்றாராம், உள்ள நடக்கலாம் ரொம்ப மனசுக்கு எடுத்துக்காதரா, பர்சனலா எடுத்துக்காதரான்னு சொல்லி அமைச்சு வச்சிருக்காரு. which means that think how close that is. அந்த ராப்ப எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. ஒரு நிமிஷம் காயத்ரி. நான் ஆரஞ்சு மிட்டாய் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஆரஞ்சு மிட்டாய் பேசுங்க. இருக்கீங்களா? ஸ்பீக்கர் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. பேசுங்க. சரி, ஓகே. மில்லர் பாய் பேசுங்க, அதுக்கப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் பேசுங்க. மில்லர் பாய் பேசுங்க. ப்ரோ எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோமோ வந்து செகண்ட் ப்ரோமோ அதுல வந்துட்டு அவங்க பண்றது பார்வதி வந்து அது வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓ வெளியில இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணல. ஆனா அரோரா வந்துட்டு இன்னுமே தாம் பண்றது வந்து சரின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டுதான் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே தாம் பண்றது சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு வந்து தவறான பட்டு. ஆமாங்க. see பாரு is someone who analyzes the game a lot. okay, டெய்லி அனலைஸ் பண்ணுவாங்களாம். நான் 2-3 நாள் உட்காந்து ஆதிரியோட இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். she keeps saying that Paru is one of the people who analyzes every day. நைட்டு உட்காந்து she will think what she did today அப்படின்ற போது நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்களாம். நிறைய அனலைஸ் பண்ற கேரக்டர். அப்படின்ற போது வைல்டு கார்டு உள்ள போறது இட்ஸ் a jackpot for her. இட்ஸ் a encyclopedia for her. இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் வருது. ஃபுல்லா அப்சர்வ் தான் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் கோனா ஆர்கியூ ஆர் ஃபைட் வித் தீஸ் பீப்புள். இஸ் கோனா லெட் தீஸ் பீப்புள் டாக் அண்ட் கேப்சர் ஆல் த பாயிண்ட்ஸ் தட் ஷீ கேன், ஸோ தட் ஷீ கேன் பிளே த நெக்ஸ்ட் கேம் இன் த கம்மிங் வீக். நீங்க வந்து Paru is also like that only. Kamrudanu எனக்கு தெரிஞ்சு he's not going to argue with them. He'll let these people talk whatever it is and these two will discuss together. Future முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க, உனக்கு என்ன சொன்னான், எனக்கு என்ன சொல்லியிருக்கான், இது ரெண்டுல எங்கெங்க கனெக்ட் ஆகுது, எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அரோரா இஸ் நாட் லைக் தட். அரோரா ஜஸ்ட் இஸ் திருப்பி அதே தான் ஆகுது. ஷீ டசன்ட் லிசன், ஷீ இஸ் ரியாக்டிங். ஓகே, சொன்ன உடனே நான் உனக்கு சொல்லி ஆகணும், இப்போ உடனே போய் சொல்றேன், அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. which is not the right game that these people need to play. They need to understand what is actually happening outside. அது தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து அதை வந்து என்ன எப்படி சரி பண்ணலாம், இல்லைன்னா எப்படி வந்து வேற மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். பட் ஷீ சேயிங் தட் நான் இப்படி தான் ஆடுவேன், என் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான், என் ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ஸ்ட்ராட்டஜினா ஓகே, மக்கள் ஆல்சோ வில் சே ஓகே ஃபைன், நல்ல ஸ்ட்ராட்டஜிமா சூப்பராக இருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இன்னொன்று என்ன